தலையில் ஒன்றுமே இல்லாதவர் ரஜினிகாந்த் என்றும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என தமிழகத்தில் பலர் விரும்புவது ஏன் என்பது புரியவில்லை என்றும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கூறியுள்ளார். ட்விட்டர் மூலம் தனது பிளாக் பதிவை பகிர்ந்துள்ள மார்க்கண்டேய கட்ஜு தென்னிந்தியர்களை பற்றி தாம் மிக உயர்வான எண்ணம் வைத்திருப்பதாகவும், ஆனால் அவர்கள் சினிமா நட்சத்திரங்களை வழிபடும் மூடத்தனத்தை தம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். தற்போது தென்னிந்தியர்களில் பலர் ரஜினியை ஆராதிப்பதாகவும், அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று கூட சிலர் விரும்புவதாகவும் கட்ஜு கூறியுள்ளார். ஆனால் வறுமை, வேலையின்மை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, சுகாதார வசதிகள் இல்லாமல் இருப்பது, விவசாயிகளின் பிரச்சனை போன்றவற்றுக்கு ரஜினியிடம் ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அமிதாப் பச்சனை போல ரஜினிகாந்துக்கும் தலையில் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.